தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. இந்த நிலையில் மதுபானங்கள் மூலமாக சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சிலர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் பகிர்ந்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் விவாதம் மதுபான கடைகளில் மதுபான வருவாயில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறை இங்கே விசாரணை மேற்கொண்டதில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு இது மாநில சுயாட்சிக்கு எதிராக உள்ள விடயம், மாநில சுயாட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் விசாரணைக்கு தடை விதித்துள்ளார்கள். இந்த அடிப்படையில் மதுபான கடை என்பது ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய உழைப்பை, கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்த மதுபானத்தில் அவன் செலவிடுகிறான் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள மதுபான கடைகளை அவர்கள் மூட வேண்டும். இது போன்ற குற்றச்சாட்டுகள், இது போன்ற நிலை இனி வரக்கூடாது. அவனுடைய வாழ்வாதாரம் என்பது மதுவிலே தன்னுடைய வருமானத்தை செலவழித்து விட்டால் அவனுடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். எத்தனையோ பெண்களின் வாழ்வு நிலை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு மதுவிலக்கை அமுல்படுத்தி மதுபான கடைகளை மூட வேண்டும். சாதாரண மனிதனிடத்திலே அவனுடைய உழைப்பை ஏமாற்றும் வகையிலே மதுபான கடைகள் நடைபெறுகிறது. மேலும் இந்த விஷயத்தில் மிகவும் ஒரு சாதாரண மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்பதை விட அமலாக்கத்துறை இதை அரசியல்படுத்த வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை விட சாதாரண ஒரு சாமானியனின் வாழ்வு பாதிக்கப்படும் என்ற அக்கறையில் எந்த அரசுகளும் செயல்படுவதில்லை. டாஸ்மார்க்கு ஊழல்னு சொல்லியிருக்காங்க, 1000 கோடி ரூபா ஊழல்னு. மதுவிலக்கில் உழைக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, கம்பி கட்டில் வேலை பார்க்குறவங்க தான் இதை உடல் எங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கெல்லாம் கூடுதலாக பணம் வச்சு வாங்குகிறாங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்க பிரிவு சொல்லுது. இதை குறைச்சா பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா குறைச்சா நல்லாயிருக்கும். இது கூலி தொழிலாளருக்கு ஒரு சாதகமாக இருக்கும்.